வெல்கம் டு ஸ்மார்ட் வெஸ்லிங் சேனல். நண்பர்களே, சில இம்பார்ட்டண்ட்டான வெஸ்லிங் நியூஸ் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் ஒன்று தட்டி விட்டு பாருங்கள். ஃபஸ்ட்டு ஆரம்பிப்போம். டாமினிக் மிஸ்டீரியோ விசஸ் ஒபாஃபெமி. மக்கள் எல்லாத்துக்குமே ஒரு வியப்பாக தான் இருக்கும். என்னடா இது, ஒபாஃபெமி எவ்வளோ பெரிய ஜெயிண்ட்டு, டாமினிக் மிஸ்டர் பிஸ்குனுங்கிறாரு. கண்டிப்பாக ஒபாஃபெமி தான் கைஸ் வின் பண்ணுவாருன்ற மாதிரி சில டாட்லாம் வரும். இருந்தாலும் டாமினிக் மிஸ்டீரியோ பக்கம் எதுக்கு யோசிக்க சொல்கிறேன்னா, இப்போது டாமினிக் மிஸ்டீரியோ கூட ஜட்ஜ்மெண்ட் இருக்குது. என்ன அப்புறம் உமன்ஸ் ஜட்ஜ்மெண்ட்டே தான் இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா, ஜேடி மெக்டோனா இருக்கார். அவரால் ஒரு நிமிஷம் தாக்கு பிடிக்க முடியும் தடுக்கிறது. அதுக்கப்புறம் என்ன பண்ணால், பீஸ்டின் கார்னர் பிராக் லெஸ்னர் அட்டாக் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா ஒபாஃபெமி பண்ணுற தவறே என்னென்னா, இவர் என்ன சொல்கிறாரு, பிராக்கு பார்ட் 3க்கு நான் ரெடியாக இருக்கேன், எங்கே வேணாலும் வச்சுக்கலாம், எப்படி வேணாலும் வச்சுக்கலாம்னு சொல்லிட்டு அவரை நெண்டி விடுறாரு. அவர் நெண்டிகிட்டே இருந்தால் அவர் என்ன பண்ணுவார், திரும்ப வந்து அட்டாக் பண்ணுவார். அந்த பார்ட் 3 மேட்சை ரெடி பண்ணதுக்கோசரம் இந்த டாமினிக் மிஸ்டீரியோ விசஸ் ஒபாஃபெமி நடக்க போகிற மேட்ச்சில் பிராக் வந்து ஒபாஃபெமி அட்டாக் பண்ணி போட்டாருன்னா, அங்கே பார்த்தீங்கன்னா டாமினிக் மிஸ்டீரியோ ஒபாஃபெமியே பீட் பண்ணி வின் பண்ணுற மாதிரி காமிப்பாங்க. வேறு வழியே இல்லை, டாமினிக் மிஸ்டீரியோ அங்கே போய் தான் ஆகணும். அப்படி பண்ணிவிட்டு டாமினிக் மிஸ்டீரியோ ஃபின் பேலருக்கும் ஒரு மேட்ச் வச்சா எப்படி இருக்கும், நல்லா இருக்கும். கொஞ்சம் த்ரில்லிங்காக வேறு மாதிரி வைக்கணும். இல்லைனா ஒபாஃபெமிக்கு இன்னொரு வாய்ப்பு இருக்குது. ஒபாஃபெமி டாமினிக் மிஸ்டீரியோ வின் பண்ணிட்டு போயிட்டு ஃபைனலில் பிராக் வந்து அட்டாக் பண்ணுறதுக்கு பாசிபிலிட்டி இருக்குது. ஏன்னா அதையும் யோசிக்க வேண்டியது. நான் போன வீடியோவில் சொல்லியிருந்தேன். இருந்தாலும் அடுத்த வீடியோ எல்லா வீடியோலும் பார்த்தீங்கன்னா அதுக்கான க்ளீன் எக்ஸ்பிளைன் இருக்கும். எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா மறக்காமல் பார்த்துக்கோங்க. சிஎம் பங்க் கதைக்கு வருவோம். சிஎம் பங்க் ரிட்டர்ன் பண்ணுறதுக்கு பாசிபிலிட்டி இருக்குது. நண்பர்களே, சிஎம் பங்க் கம்மிங் ஜூனுன்ற மாதிரி இருக்குது. இப்போது அப்டேட்டட் நியூஸஸ்லாம் வந்திருக்கு. சிஎம் பங்க்கு கூடிய விரைவில் பார்த்தீங்கன்னா ரிட்டர்ன் பண்ண போகிறாருன்னு. அவர் இப்போது எங்கே வேணாலும் ரிட்டர்ன் பண்ணலாம். எந்த மண்டே நைட்ரால் எவ்வளோ வேணாலும் ரிட்டர்ன் பண்ணலாம். ஸ்மாக் டவுனில் ரிட்டர்ன் பண்ணி கோடியை சேலஞ்ச் பண்ணலாம். இல்லை மண்டே நைட் ராலையும் ரிட்டர்ன் பண்ணுறதுக்கு பாசிபிலிட்டி இருக்குது. ஆனால் கடைசியாக விட்டுட்டு போனது எங்கன்னா கோடி ரோஸ் கிட்ட தான். கிட்டே இருக்க சாம்பியன்ஷிப்பு தான்டா இதுக்கப்புறம் நான் வின் பண்ணணுன்ற மாதிரி சொல்லிட்டு போயிருக்காரு. ஏன்னா இப்போ பெரிய பெரிய தலைங்க யாரும் இல்லைன்னு சொல்ல முடியாது. WWE இருக்காங்க. இருந்தாலும் சில பல தலைங்களை இல்லை. ராண்டி இல்லை, கெவின் ஓவன்ஸ் இல்லை, சிஎம் பங்க் இல்லை, ட்ரூ மேக்கன்டைர் இல்லை. இந்த மாதிரி ஒரு 4 லெஜண்ட், 4 பெரிய தலைங்க இல்லை. அதனால் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அப்படி இப்படின்னு தான் போகுது. ஸ்மாக் டவுன்லாம் ஒன்றுமே இல்லை. கோடி ரோஸை ஒரு கணக்கிலே போட்டுக்க மாட்டாங்க. கோடி ரோஸ் இருந்தாலும் ஸ்மாக் டவுனில் எந்த ஒரு ஜெயிண்ட்டும் இல்லாத மாதிரி இருக்குது. மண்டே நைட் ரானா எடுத்துக்கோங்க, ரோமன் ரெயின்ஸ் இருக்காருன்ற அந்த டாட் வருது. ரோமன் இருக்கார், செத்து இருக்கார் அப்படின்னு யோசிக்க தோணுது. பட் ஸ்மாக் டவுனில் யாரை தோணுது, ஒன்றும் யாரையும் தோணலை. ஏன்னா WWE அந்தளவுக்கு பண்ணி வச்சுருக்கானுங்க ஸ்மாக் டவுனில் யாரையும் தெரியாத அளவுக்கு. அதுக்கடுத்து வருவோம். ஜே ஊசோ கிங் ஆஃப் த டோர்னமெண்ட் வின் பண்ணுவாரா ப்ரோ? வின் பண்ணுவாரான்னு கேட்டிங்கன்னா இவருக்கும் கொஞ்சம் வாய்ப்பு இருக்குது. ஏன்னா ரோமன் ரெயின்ஸ் என்ன சொன்னார், ஜே நீ அந்த டைட்டிலையும் கொண்டு வா, நீ வந்து இந்த டோர்னமெண்ட்டை வின் பண்ணிட்டு போயிட்டு அங்கே இருக்கிற கோடிக்கிட்ட அந்த சாம்பியன்ஷிப் சம்மர் ஸ்லாமில் மோதுன்னு. ஆனால் ஜே ஊசோ இப்போ சரியான டவுன்ஃபாலு. அவர்கிட்ட இருக்க டவுன்ஃபாலுக்கும் அவர் இந்த டைமில் கிங் ஆஃப் தி சுத்தமாக மக்கள் வெறுத்துருவாங்க. இவர் போய் சம்மர் ஸ்லாமில் கோடிக்கிற போது நல்லாவும் இருக்காது. ஃபுல் அஃபெக்ட் ஆன மாதிரி தான் இருக்கும். என்ன இதுனா, இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ரேண்டி ஆட்டன் சம்மர் ஸ்லாமில் மோதுற மாதிரி இருக்கணும். ஆனால் ரேண்டி ஆட்டனும் இல்லாத பண்ணிட்டானுங்க. அவருக்கு இன்ஜுரின்னு போயிட்டார். இப்போது ஃபின் பேலர் தான் டார்கெட் பண்ணுறாங்க. அப்டேட்டட் நியூஸ்லாம் வருது. ஃபின் பேலருக்கும் கோடிக்கு நடந்தால் நல்லாயிருக்கும். ஃபின் பேலர் இந்த சம்மர் ஸ்லாம் வரத்துக்குள்ளே WWE பெருசாக்கிடலாம். ஏன்னா ஃபின் பேலர் ஒன்றும் இல்லை, ஃபஸ்ட்டு அவர் யூனிவர்சல் சாம்பியன்ஷிப்பு அவர் எந்த இடத்துலேருந்து வந்தாருன்னு எல்லாத்துக்குமே தெரியும். மக்கள் எல்லாத்துக்குமே ஃபின் பேலரை டெஃபினெட்லி ஏற்றுப்பாங்க. இந்த டோர்னமெண்ட்டில் ஃபின் பேலர் வின் பண்ண வச்சுட்டு ஃபைனலில் இப்போ இதில் ஃபின் பேலர் வின் பண்ண வச்சுட்டு செமிஃபைனல் ஜவான் எவன்ஸ் வின் பண்ணிவிட்டு ஃபைனலில் அங்கே அப்படியே அன்னைக்கு ஒபாஃபெமி பீட் பண்ணணும். ஒபாஃபெமி எப்படி பீட் பண்ணுவார்னா, அதான் பிராக் வந்து அட்டாக் பண்ணணும். ஃபின் பேலர் வின் பண்ணிவிட்டு சம்மர் ஸ்லாமில் சேலஞ்ச் பண்ணுவார் கோடி ரோஸை. அப்படியே கோடி ரோஸுக்கு ஃபின் பேலர் டீமன் பேலர் வந்து டீமன் பேலர் சாம்பியன்ஷிப் வின் பண்ணால் எப்படி இருக்கும்? யோசிக்கிறது நல்லா இருக்குல்ல. ஆல்ரெடி இதை நான் சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி எனக்கு ஒரு டாட் இருக்குது. அந்த டாட்டில் தான் இப்போது எல்லா அப்டேட்டட் நியூஸஸும் போயிட்டுருக்கு. நடக்கிறதுக்கும் எந்த ஒரு ஆட்சேபனையும் இல்லை. மக்கள் எல்லாம் ஏற்றுப்பாங்க. நண்பர்களே, ரோமனை பற்றி பேசினா ரோமனை பற்றி கமெண்ட் பண்ணுங்க. ரேண்டி பற்றி பேசினா ரேண்டி பற்றி கமெண்ட் பண்ணுங்கள். ஃபின் பேலரை நீங்கள் ஏற்றுக்கிறீங்களா இல்லைன்றதை கமெண்ட் பண்ணுங்கள். ஃபின் பேலருக்கும் ஆள் சப்போர்ட் இருக்கான்னு பார்க்குறேன். ப்ளூ கலர் ஆட்டை கமெண்ட் பண்ணுங்கள், பார்க்கும் ஃபின் பேலர் சப்போர்ட் இருக்கான்னு. அவ்வளோதான் நண்பர்களே, நெக்ஸ்ட் ஒரு தலைமை சந்திக்கலாம். பை பை கைஸ்.